தகுதி இருக்கு? கலையை பத்தி பேசுறதுக்கு, பயிரை பத்தி பேசுறதுக்கு யாருக்கு தகுதி இருக்கு? விசுவாசத்தை பத்தி பேசுறதை பத்தி யாருக்கு தகுதி இருக்குங்களா? கொஞ்சம் அதுக்கெல்லாம் கொஞ்சம் காலதாமம் தான். அது வந்து அவ்வளவு ஈஸியா செஞ்சிட முடியாது. அதுக்கு சரியான டைம் வரை இருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தல் வரை இருக்கு. இன்னைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் காலத்தில் அம்மா தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்படி பணியாற்றினார்கள், ஏழை எளியர்களுக்காக எப்படி வாழ்ந்தார்கள், புரட்சி தலைவி அம்மாவுக்கு மன்னிக்கக்கூடிய பெருந்தன்மை இருந்தது என்பதற்கு புரட்சி தலைவி அம்மா அவர்களை எதிர்த்து அரசியல் செய்தவர்களை அப்படியே அணைத்துக் கொண்டார்கள். ஒரு தலைவர், ஒரு தலைவி அப்படின்னா அவங்களுக்கு என்ன மரியாதை அப்படின்னு சொன்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய மாபெரும் மக்கள் இயக்கம். அந்த மக்கள் இயக்கத்தில் உங்களுக்கு தெரியும், நம்ம மறைந்த எஸ்டிஎஸ், நம்ம அழகு திருநாவுக்கரசர் போன்றவர்கள் கூட புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு எதிராக, புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்கு எதிராக எடுத்தார்கள். ஆனால் பெருந்தன்மையோடு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் மன்னித்து இந்த பகுதியில் அவர்களை சட்டமன்ற உறுப்பினராக்கி அமைச்சராக்கி அழகு பார்த்தார்கள். அந்த பெருந்தன்மை இன்னைக்கு இருக்கிற தலைவர்களுக்கு இருக்கா இல்லையான்னா எப்படி உங்களுக்கு? அவங்க உழைச்சி ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சு கஷ்டப்பட்டு வந்திருந்தா அவங்களுக்கு அந்த தகுதி இருக்கும். அந்த தகுதி இல்லாதவங்களை பத்தி நம்ம இப்ப பேசி காலத்தை வீணடிக்க வேண்டாம். இன்னைக்கு புரட்சி தலைவி அம்மா 77வது பிறந்த நாள். நம்மளை பொறுத்த வரைக்கும் மன்னார்குடி பகுதியில் இருக்கிற இங்க இருக்கிற பயிர்கள், இருக்கிற மற்ற பேர் பயிர்கள், கலைகள் அல்ல. கலைகளுக்கு தான் துரோகம் செய்வதற்கு தெரியும், பயிர்களுக்கு துரோகம் செய்ய தெரியாது. உண்மையான நல்ல பயிர்கள் இங்கே இருக்கிறோம். கலைகள் எப்படி வேண்டுமானாலும் இருந்து விட்டு போகட்டும், அதை பற்றி கவலை இல்லை. எனவே இந்த புரட்சி தலைவி அம்மா அவர்களது பிறந்த இந்த நிகழ்ச்சியில் நாம் வேண்டிக் கொள்வதெல்லாம், நேற்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய அலுவலகத்தை நம்ம துவக்கி இருக்கிறோம். அங்கே நம்ம கழகத்துடைய பொதுச் செயலாளர் தெளிவா பேட்டி கொடுத்திருக்கிறாரு. நான் பக்கத்துல இருந்தேன். இருவர்கள் மீண்டும் 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 கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? நீங்க எப்படி 2026ல ஆட்சிக்கு வருவோம்னு சொல்றீங்களே, எப்படி முடியும் அப்படின்னு கேட்கிறாரு. நீங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சிதறி கிடக்குறீங்க, 4 பிரிவா 5 பிரிவா இருக்கிறீங்களே, எப்படி வர முடியும் அப்படின்னு சொன்னாரு. கேட்கிறாங்க. அவர் சொல்றாரு, நான் திருப்பி திருப்பி சொல்றேன், கிளிப்பிள்ளைக்கு சொல்றது மாதிரி சொல்றேன், அம்மாவின் தொண்டர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தொண்டர்கள் ஓர் அணியில் திரண்டு நின்று திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த முடியும் அப்படின்னு சொல்றாரு. இதை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு எங்க இருக்கிற நாட்கள்ல உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு அரசியல் எப்படி போயிட்டு இருக்கு. எடப்பாடி பழனிசாமியோட இருக்கிற கொங்கு பகுதியில் இருக்கிற அண்ணன் செங்கோட்டையன் காலில் எப்படி வீட்டுல தனியா மாலை போடுறாரு. இன்னைக்கு முன்னாள் அமைச்சர்களா என்ன நிலைப்பாடை எடுத்திருக்கிறார்கள். தமிழகமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற நிர்வாகிகள் கூட இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான நிலையை எடுக்க தயாராக இருக்கிறார்கள். ஏன்னா இயக்கம் ஒன்றுபட வேண்டும், மீண்டும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி மலர வேண்டும், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சி மலர வேண்டும். அண்ணன் டிடிவி தினகரன் என்ன சொல்றாரு? நம்ம வேண்டாம் காமராஜ், நம்ம தேர்தலில் நிக்க வேண்டாம். எடப்பாடி பழனிசாமி நம்ம பார்த்து பயப்படுறாரு. அதிமுக ஒன்று சேர்ந்தா போறோம், மீண்டும் புரட்சி தலைவர் ஆட்சி அம்மா ஆட்சி வந்தா போதும் அப்படின்னு பெருந்தன்மையோடு சொல்றாரு. அதையெல்லாம் நானும் அப்படியே பகுதி நிர்வாகிகளுக்கு சொல்றேன். நம்ம விட்டு கொடுத்து போக ஒண்ணும் இல்லை. இப்ப கூட காலதாமதம் ஆனிச்சு, எல்லாத்துக்கும் நேரம் காலம் சரியா வரும். நம்ம நிர்வாகிகள் சொன்னாங்க மைக்கெல்லாம் நிறுத்திட்டாங்க, அதனால நம்ம என்ன சொல்றோம், மீண்டும் ஒரு மைக்கை நம்ம எடுத்துட்டு வந்து அதுக்கு பிறகு பேசுவோம். பெரும்பாலான நிர்வாகிகள் சொன்னாங்க. அதுக்குதான் சற்று காலதாமதம் ஆனிச்சு. அதே மாதிரி மைக் எடுத்து வந்திருக்கிறோம். நம்ம வந்து கான்ட்ரவர்சியில போல இந்த சிலையில, இந்த அம்மா சிலையில, இந்த புரட்சி தலைவர் சிலையில எங்களுக்கு இங்க இருக்கிற நிர்வாகிகள் பயிர்களாக இருக்கிற மாதிரிங்களா, நாங்க போட்ட பணம் இந்த ஒரு வாரத்துல 10,000 25,000 நாங்க போட்டிருக்கிறோம். இதுல நோட்டு நம்முடைய அண்ணன் என்கே கலியபெருமாள் பொதுக்குழு உறுப்பினர் இருக்கு, அவர் எடுத்து பார்க்கலாம். இதுல யார் யார் இங்க வேலையில் நிக்கிற காசு கொடுத்துருக்கோம்னு பார்க்கலாம். அப்படி எல்லாம் போனீங்கன்னா இதுல நாங்க வீதம் கேட்கறது மாதிரி வரும், நாங்க உரிமை கொண்டாடுற மாதிரி வரும். அதிமுக உரிமை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் திருமதி சின்னம்மா அவர்கள், அதிமுக உரிமை கொண்டாடி கொண்டிருக்கிறார் திரு வே பன்னீர்செல்வம் அவர்கள், அண்ணன் டிடிவி தினகரன், அம்மாவின் தொண்டர்கள். நாங்க இதுல உரிமை கோருவோம். எங்களுக்கு இதுல உரிமை இருக்கு. அடுத்த நிகழ்ச்சியில் வரும்போது மைக்க முன்னாடி நாங்க கட்டுவோம், இந்த பிளக்ஸ் நாங்க வைப்போம். எங்களை யாரும் ஒண்ணும் செஞ்சிட முடியாது. தள்ளி விட்டுட்டு உங்களால எதுவுமே செய்ய முடியாது, அரசியல் பண்ண முடியாது. ஒரு எச்சரிக்கையாக தான் சொல்றேன். நம்ம சரியா நடந்துடுவோம், அம்மா ஆட்சியை மீண்டும் கொண்டு வருவோம், ஒற்றுமையா இருப்போம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பலப்படுத்துவோம் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். இதுக்கு உறுதியா இருக்க நீங்க நினைச்சா இல்லைங்க. இல்லைன்னா இந்த திருவாரூர் மாவட்டத்துக்கு 4 தொகுதிகள் மட்டும் அல்ல, 234 தொகுதிகள் ஒரு தொகுதியோட உங்களால் வெற்றி பெற முடியாது. அது திருவாரூர் மாவட்டம் மட்டும் விதிவிலக்கல்ல. திருத்தமணியை விட்டு பாக்கி 3 ஜெயிச்சிடலாம்னு நீங்க கனவு கண்டீங்கன்னா ஒண்ணு கூட நடக்காது, நடக்க விட மாட்டோம்.
அம்மா புரட்சித்தலைவி அம்மா அவர்களுக்கு பிறந்த இந்த நல்ல நாளில் அண்ணா முன்னேற்ற கழகம் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் சொல்கிற வகையில் அம்மாவின் தொண்டர்கள் ஓர் அணியில் இருந்து இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் மிகப்பெரிய தவறுகளை செய்து கொண்டிருக்கிறது. இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கிற மாநிலங்களில் தமிழகம் அளவிற்கு ஒரு கேவலமான ஆட்சி நடத்துகிற ஒரு மாநிலம் இல்லை என்பதை இந்த தருணத்தில் சொல்லி இதற்கு விடிவு காலம் 2026 கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் நெடிய அரசியல் பயணத்திற்கு சொந்தக்காரர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களோடு முடங்கியவர் நம்ம பகுதியில் இருக்கிற முன்னணி நிர்வாகத்தை பற்றி நிர்வாகிகளை பற்றி நன்கு அறிந்த அண்ணன் மலர்வேந்தர் அவர்கள் பேசுவார்கள். நன்றி, வணக்கம். சத்தியமூர்த்தி அவர்களே, அசோகன் அவர்களே, மரியாதைக்குரிய சங்கர் அவர்களே, மரியாதைக்குரிய நகர கழகத்துடைய செயலாளர் தம்பி ஆனந்தராஜ் அவர்களே, மாவட்ட கழகத்துடைய துணை செயலாளர், இந்த பகுதியிலே கழகத்தை வேரூன்றழைப்பதற்கு துடிப்புடன் செயல்படுவதற்கு ஆற்றலில் செயல்வீரராக பணியாற்றிக் கொண்டிருக்கிற வழக்கறிஞர் மரியாதைக்குரிய திருமிகு சரவண செல்வன் அவர்களே, அன்பிற்கு மரியாதைக்குரிய மாவட்ட கழகத்துடைய இணைச் செயலாளர் சகோதரி இளவரசி அவர்களே, வருகின்றிருக்கின்ற ஒன்றிய நகர கழகத்துடைய செயலாளர்களே, கழகத்துடைய செயல்பாளர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க நம்ம எல்லாரும் நேற்றுடைய ஸ்டேட்மெண்ட்டை பார்த்திருக்கிறோம். விளக்கமா சொன்னாங்க. இந்த கட்சி ஒன்று சேர வேண்டும் என்பதுதான் நம் இயக்கத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய பொதுச் செயலாளருடைய ஒரு வேண்டுகோள். அம்மாவினுடைய தொண்டர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய தொண்டர்கள் ஓரணியில் இணைய வேண்டும் என்று சொல்லுகிறார். ஓபிஎஸ் அவர்கள் கட்சி இணைய வேண்டும் என்று சொல்கிறார். அதே போல மரியாதைக்குரிய நம்முடைய சின்னம்மாவும் இந்த இயக்கத்தை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று சொல்கிறார். நேற்று கலை, அதே மாதிரி ஓனாய், அதே போல விசுவாசி, யார சொல்ற அதான் புரட்சித் தலைவர் இந்திய ஒரு பாடல்ல சொல்லி இருக்கிறாரு. மயிலாட வான்கோழி தடை சொல்வதோ, வான் புயல் பாட கோட்டான்கள் குறை சொல்வதோ, முயற்கூட்டம் சிங்கத்தில் எதிர்ப்பதோ, அதன் முறையற்ற செயலை நாம் வரவேற்பதோ என்று புரட்சித் தலைவர் அம்மா அவர்களை வரவேற்று சினிமாவிலே புரட்சித் தலைவர் அவர்கள் ஒரு பாடலை பாடுவார்கள். ஆடிவா ஆடிவா என்று ஒரு பாடலை பாடுகிற போது சொல்வார்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை துவக்குகிற போது நானெல்லாம் அந்த இயக்கத்திலே 72 இருந்து சேர்ந்து 73 கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது கீழப்பாலத்திற்கு வருகிற போது நம்முடைய இடக்கீழே ஒரு மரியாதைக்குரிய காங்கிரஸ் இயக்கத்தினுடைய தலைவர் திரு நல்லதம்பி அவருடைய தலைமையில ஒரு மறியலை நடத்தி அன்றைக்கு அழகு திருநாவுக்கரசு அவர்கள் முன்னின்று அந்த போராட்டத்தை நடத்தினார்கள். நல்லா கல்லெடுத்து அடித்தேன் கருணாநிதிக்கு 73. இப்ப இருக்கிற சீனியர்ல ஒரு சில பேர் அதிமுக இருக்கலாம். அண்ணன் கலியபெருமாளுக்கு தெரியும். மறைந்த பரமேஸ்வரன், இந்த இயக்கத்திற்காக பாடுபட்ட மணிமாறன், இந்த இயக்கத்திற்காக பாடுபட்ட பறவை பாலன், இந்த இயக்கத்திற்காக பாடுபட்ட திருப்பாலக்குடி காந்திநாதன், இளவனூர் இளங்கோவன், திருமை சோமா போன்றவர்கள் எல்லாம் இந்த இயக்கத்தினுடைய ஆணிவேராக, அந்த இதரம் ஞான சுந்தரமன்னன், அழகு திருநாவுக்கரசு அவர்கள் எல்லாம் இந்த பகுதியிலே அதிமுக என்ற விதையை ஊழினார்கள். அது ஆர்வோட தழைத்திருக்கிறது. இன்னைக்கு நீங்க மைக் எடுத்துட்டு போனாலும் மாவட்டம் சொல்றது மாதிரி சீப் எடுத்துட்டு போய் மறைச்சிட முடியுமா? சீப் எடுத்துட்டு போனா கல்யாணம் நின்று போயிடுமா? உடனே மைக்கை இங்க ஏற்பாடு பண்ணிட்டோம். இந்த இயக்கத்திற்காக இந்த சிலையை நிறுவுவதற்கு எஸ் காமராஜ் அவருடைய பங்கு இருக்கிறது, சத்தியமூர்த்தி அவருடைய பங்கு இருக்கிறது, இங்கே இருக்கிற அனைவருடைய பங்கும் இருக்கிறது என்பதை மட்டும் நீங்கள் ஞாபகத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். இதற்கு பின்னாலே நாங்களும் உரிமை கொண்டாடுவதற்கு எங்களுக்கான விதிமுறைகள், எங்களுக்கான உரிமைகள் இதில் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இன்றைக்கு அம்மாவுடைய நினைவிடத்திற்கு மனசு வளையம் வைத்து மரியாதை செய்வதற்கு செங்கோட்டையன் அவர்கள் செல்லவில்லை, தங்கமணி அவர்கள் செல்லவில்லை. இந்த இயக்கத்தில் இருக்கிற எல்லோருக்கும் என்ன எண்ணம் இருக்கிறது என்று சொன்னால், இயக்கம் ஒன்றுபட வேண்டும், மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து இந்த ஆட்சியை பிடுங்கி புரட்சித் தலைவர் அம்மாவுடைய ஆட்சியை நிறுவ வேண்டும் என்பதற்கு இங்க இருக்கிற யாருக்கும் என்ன இல்லையா? ஏன் ஆர் காமராஜுக்கு இல்லையா? ஆர்ஜி குமாருக்கு இல்லையா?
ஏன் நம்முடைய சிவானனுக்கு இல்லையா? எல்லாரும் தனிப்பட்ட முறையில பேசும்போது இந்த கட்சி ஒன்னாக தேர்வோம் அப்படிங்கிற மனநிலையோட பேசுறாங்க. ஓப்பனா பேசுங்க. ஏன் எடப்பாடி எதுக்கிறதுக்கு உனக்கு பயம் இருக்குது? நேரடியா சொல்லணும். அதை நம்ம சங்கடப்படவே கூடாது. இந்த கட்சி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொல்லியது போல 100 ஆண்டு காலம் நிலைத்திருக்க வேண்டும். இந்த கட்சி 100 ஆண்டு காலம் ஆட்சியிலே இருக்க வேண்டும். அதற்கு எல்லோரும் ஒன்று சேர்ந்தால் மட்டுமே முடியும் என்கிற கருத்தை வலியுறுத்தி அதிமுகவில் இருக்கிற தொண்டர்கள், அமமுகவில் இருக்கிற தொண்டர்கள், ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர்கள், சின்னம்மாவுடைய ஆதரவாளர்கள் எல்லோரும் என்ன சொல்லுகிறோம் என்றால், இந்த இயக்கம் ஒன்று சேர்ந்தால் மட்டுமே தீய சக்தியான திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு செஞ்சிட்டு இருக்கிற அநியாயம் அவங்க கணக்கே இல்லை. எதிர்த்து நின்று யாராவது ஒரு கூட்டணி வலுவா இருந்ததுன்னா உடனடியா 234 தொகுதியிலையும் அதிமுகவை ஜெயிக்க வைக்க வேண்டும் என்கிற உணர்வோடு மக்கள் இருக்கிறார்கள். இல்லன்னு யாரும் சொல்ல முடியுமா? எல்லாரும் அந்த பொதுமக்களே அன்னைக்கு வந்துட்டாங்க. கட்சியில எல்லாம் நீங்க எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரு 3-4 கோடி மனிதர்கள் இயக்கங்களிலே இருப்பார்கள். ஆனால் அதுக்கு அப்பாற்பட்ட ஒரு 60% மக்கள் பொதுமக்கள் இருக்கிறார்கள். அந்த பொதுமக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கிறார்கள். அதை பயன்படுத்திக் கொண்டு 2026 அம்மாவினுடைய ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பிரிந்த இயக்கங்கள் அனைத்தும் ஒன்று சேர வேண்டும். அதற்கான வழிவகைகளை இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர், பக்கத்து மாவட்டங்களிலே இருக்கிற அமைச்சர், கழகத்தினுடைய மூத்த நிர்வாகிகள் முடிவெடுக்க வேண்டும். 2026 பிப்ரவரி 24ஆம் தேதி மாலை போட வருகிற போது இயக்கம் ஒன்று சேர்ந்து மாலை போட வேண்டும். அந்த நாளை எதிர்நோக்கி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்கிறது என்பதை தெரிவித்து, வாழ்க புரட்சி தலைவர் அம்மாவுடைய புகழ் வளர்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.